திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நம் குடும்பத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான திருநாள். மடிந்து பலன் தரும் கோதுமை மணியாய் தன்னை இறைப்பணியில் முழுமையாக அர்ப்பணித்து வரும் நம் பாசமிகு பங்குத்தந்தை அருட்தந்தை தாமஸ் இளங்கோ அவர்கள் தனது 20வது குருத்துவ ஆண்டு நிறைவை இன்று கொண்டாடுகின்றார்கள். இந்த இனிய வேளையில் தந்தை அவர்களுடன் இணைந்து இறைவனுக்கு நன்றி பலி செலுத்த நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பான் என்ற இயேசுவின் வாக்கிற்கு இணங்க கடந்த 20 ஆண்டுகளாய் தனது வாழ்வை இறைவனுக்கும் மக்களுக்கும் அர்ப்பணித்த கோதுமை மணியாய் தந்தை அவர்கள் வாழ்ந்து வருகிறார். அவர் ஆற்றிய அருள் அடையாள பணிகள், நற்செய்தி பகிர்வுகள் மற்றும் நம் பங்கின் வளர்ச்சிக்காக அவர் மேற்கொண்ட ஓயாத உழைப்பிற்காக இந்த திருப்பலியில் நாம் இறைவனுக்கு பெரும் நன்றி செலுத்துவோம். இன்று நம் நாட்டின் தேர்தல் நாள் என்பதால் நமது ஜனநாயக கடமையையும் ஆன்மீக கடமையையும் ஒரு சேர நிறைவேற்றும் உன்னத நிலையில் நாம் இருக்கிறோம். இத்திருப்பலியில் சிறப்பாக பங்கேற்று தந்தை அவர்கள் நல்ல உடல் நலத்தோடும் இறை ஞானத்தோடும் இன்னும் பல ஆண்டுகள் இறைப்பணி தொடரவும் அவரது பயணங்கள் பாதுகாப்பாக அமையவும் மனதுருகி வேண்டுவோம். இத்தகைய உயர்ந்த எண்ணங்களோடு இந்த நன்றி கொண்டாட்டத்தில் முழு இதயத்தோடு கலந்து கொள்வோம். இப்பொழுது தொடக்க பாடலோடு இத்திருப்பலியில் இணைவோம். இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தலைவா உம்மில் மகிழ்ந்திடவே தலைவா உம்மில் மகிழ்ந்திடவே திருப்பலியால் விரைகின்றோம். வாருங்கள் வாருங்கள் அனைவர் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் அனைவர் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். நம்மை அழைத்தது இறை இல்லம் நாம் நுழைவோம். ஆலய மணிகள் ஆயரின் குரலில் நம்மை அழைத்தது இறை இல்லம் நாம் நுழைவோம். விரைந்து வருவோம், கரம் சேர்ப்போம், அவரின் குரலுக்கு செவி கொடுப்போம். விரைந்து வருவோம், கரம் சேர்ப்போம், அவரின் குரலுக்கு செவி கொடுப்போம். சுயநல வழிநீர பிறந்து பணி செய்ய இறைவன் வார்த்தையை ஏற்றிடுவோம். நாம் இறைவன் வார்த்தையை ஏற்றிடுவோம். வாருங்கள் வாருங்கள் அனைவர் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் அனைவர் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தலைவா உம்மில் மகிழ்ந்திடவே
அன்புக்குரியலே நாளுடைய திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். வெகு சிறப்பாக இன்றைக்கு நம்ம தமிழக சட்டப்பேரவையுடைய தேர்தல் நடைபெறக்கூடிய நாள் ஆக நம்முடைய வாக்கு, நம்முடைய உரிமை நடைபெறுகின்ற தேர்தல் வெகு சிறப்பாக நடைபெற்று நல்ல தலைவர்கள் நமக்கு கிடைக்க தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மற்றும் இந்த திருப்பலியானது நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய பல பேர் பல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஜீவன் ஸ்டார் 19வது பிறந்தநாள், செல்வமேரி 48வது பிறந்தநாள், ஸ்டெல்லா ரோஸ்லா 72வது ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு தங்களுடைய 18வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடக்கூடிய ரிச்சர்ட் சைமன், அமலோற்ப மேரி திருமண நாள் வாழ்த்துக்களோடு கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும். இத்திருப்பலியை நன்றியதிலாக கூறிய இக்னேஷியஸ் குடும்பத்தினர், பிரேம், அலெக்ஸ், லாரன்ஸ், போஸ்கோ, ஸ்டெல்லா குடும்பத்தினரை நிறைவாக ஆசீர்வதிக்கும். மற்றும் சிறப்பு கருத்துக்களாக ராபர்ட் ஃபார் த நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஸ்பெஷல் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் த லூது சாந்தி, இந்த கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். மற்றும் இந்த திருப்பலியானது ஆண்மலை பாட்சிக்காக பி.கே. குரியச்சன், சி.எம். ஜானி, மேரி ஜானி, இசிதோர் ராஜன் ஃப்ரம் திருச்சி, தம்புசாமி, மேரி, எலியா குட்டி மேரி, சி.எம். நாதன், ஆரோக்கிய மேரி, லூர்து மேரி, ராணி அந்தோனி அம்மாள், ஃபிலோமினா, ராஜாபுர் ரெட்டி, சந்தன மேரி மற்றும் கென்னி கில்லாட், எட்வர்ட் பாக்கியவதி ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காக திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, 2ஆம் ஆண்டு கல்லூரி படித்து கொண்டிருந்த நேரத்தில் கடவுள் ஏன் என்னை அழைத்தார் என்று யோசித்து கொண்டிருந்தேன். சாருகேசி என்கிற ராகத்தில் திறமையில்லாமல் வாழ்ந்திருந்தேன், திறமையை கொடுத்து என்னை அழைத்தார், தகுதியில்லாமல் பரிதவித்தேன், தகுதியை கொடுத்து என்னை அழைத்தாய். அப்படி என்ற வார்த்தைகளை பாடிக்கொண்டிருந்தேன். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த குருத்துவ அருள் பொழிவினுடைய 20வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை, திறமைகள் இல்லாமல், தகுதிகள் இல்லாமல், தகுதியின்மையோடு கடவுள் ஒவ்வொரு குருக்களையும் 12 வருடங்கள் பயிற்சி பாசறையில் எசையா 58:10வது வசனத்தில் வாசிப்பது போல, நான் உன்னை புடமிட்டேன், சாதாரண உலை வழியாக அல்ல, மாறாக உன்னை நான் செப்பனிட்டேன் என்று அழகாக தாயின் கருவிலே உருவாகும் முன்பே தேர்ந்தெடுத்து நம் உள்ளங்கைகளில் ஆண்டவர் பொறித்து வைத்து நம்மை அருள் பொழிவு செய்திருக்கிறார். இது ஒரு குருத்துவம் என்பது புரியாத புதிராக, விடை தெரியாத வினாவாக, எப்பொழுது வாழ்க்கையின் பயணம் எப்படி மாறும் என்று தெரியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். யார் எப்பொழுது சறுக்கல்களை ஏற்படுத்துவார்கள், யார் எப்பொழுது சிரமங்களை ஏற்படுத்துவார்கள், யார் எப்பொழுது சங்கடங்களை ஏற்படுத்துவார்கள், யார் எப்பொழுது என்ன செய்வார்கள் என்ற புரியாத புதிரோடு இந்த வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருப்பதை ஒவ்வொரு குருவானவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு குருவானவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் இந்த வருடம் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கிறேன். ஏன் என்று பார்க்கிற போது, இந்த தனிமை என்னை 4 சுவற்றுக்குள்ளாக வாட்டி வதைக்கின்றது. இந்த தனிமை இந்த 4 சுவற்றுக்குள்ளாக என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் பணிக்காக செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அப்படியாக இயேசுவில் பிரியமானவர்களே, இடர்வரினும் தொடர் பயணமாக, இன்னல்களிலும் இறை பராமரிப்பை உணர்ந்து கொள்வதாக ஒவ்வொரு குருத்துவ அருள் பொழிவும் நமக்கு நினைவுபடுத்துகிறது.
அந்த வரிசையில் முத்தாய்ப்பாக 20 வருடங்களை சிறப்பாக வாழ்ந்து காரிலே வருகிற போது யோசித்து கொண்டிருந்தேன், எப்பொழுது அருள் தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களோடு பழகினோம், எப்பொழுது அவருடைய உறவில ஒன்றித்தோம் என்று பார்க்கிற போது, நான் 2ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு தத்துவியல் படிக்கும்போது கடம்புத்தூர் பங்கில அவர் கடகடவென செய்த பணிகளை உடனிருந்து 10 நாட்கள் வகுப்பு தலைவனாக குருக்கள் மாணவ பயிற்சிக்காக செல்கிற போது 40 குரு மாணவர்கள் சென்றோம். அந்த கடம்புத்தூரில் அவர் செய்த பணிகளை பார்த்து வியந்த நாட்கள். அன்று முதலாக இன்று வரை தந்தையினுடைய அன்பிலும் பாசத்திலும் ஒரு குருவானவர் எப்படி பணி செய்ய வேண்டும், ஒரு குருவானவர் எப்படி மெழுகாய் உருக வேண்டும், முப்பாய் கரைய வேண்டும் என்று அந்த நாட்களிலிருந்து அவர் பணி செய்ததை உன்னிப்பாக ஊர்ந்து கவனித்து, இறை ஆசீர்வாதம் இவருக்கு இருக்கிறது, இறைவன் இவர் வழியாக ஏராளமான மக்களை தொடுகிறார், இறைவன் இவர் வழியாக ஏராளமான மக்களுக்கு சுகம் தருகிறார், இவர் சென்ற இடங்களில் எல்லாம் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு என பலன் தந்து கொண்டிருக்கிறார். அந்த கடம்புத்தூர் மண்ணில அந்த பாதுகாவலுடைய பெயர் கூட தெரியாமல், பாதுகாவலுடைய திருவிழா கூட கொண்டாடாமல் மே மாதம் ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவை கொண்டாடுவார்கள். தந்தை அவர்கள் தான் 21ஆம் தேதி மத்தேயுனுடைய நவநாள் என்று தொடங்கி அந்த காலத்திலே புத்தகங்கள் வெளியிட்டு சிடி வெளியிட்டு இப்பொழுது அந்த மத்தேயு அருள்தலமாக உருவாகி இருக்கிறது. ஒவ்வொரு 21ஆம் தேதியும் நவநாள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் அங்கு செல்கிறார்கள் என்றால் அவர் விதைத்த விதை. இதை விட 20 வருடங்கள் இந்த குருத்துவ வாழ்வில நினைத்து பார்க்கும்போது எவ்வளவு கடவுள் வல்லமையாய் அவர் வழியாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நான் 3 ஆண்டுகள் கடம்புத்தூரில் பங்கு தந்தையாக இருந்தேன். அவர் ஏற்படுத்திய அந்த தடம் தான், அவர் ஏற்படுத்திய அந்த பாதை தான் அங்கு பணி செய்த குருக்கள், என்னை போல பணி செய்த குருக்களுக்கு உந்து சக்தியாக இருந்தது. மறை மாவட்டமே பள்ளியில குழந்தைகள் இல்லையே, பள்ளியை மூடிவிடலாமே என்று சொன்னபோது, 1 வருடம் தாருங்கள், நான் இந்த பள்ளியை கட்டி எழுப்புகிறேன் என்று அவர் கட்டிய கட்டிடம்தான். 350 பேர் நர்சரி பிரைமரி 15 வருடங்களுக்கு முன்பாக நடந்ததை பேசுகிறேன். அப்பொழுதே அந்த கிராமத்தில் பள்ளி மூட வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் அவருடைய ஓன் உறவுகள் சொந்தங்கள் தந்த அந்த உபயம் ஸ்பான்சர்ஸ் வழியாக பெரிய கட்டிடத்தை கட்டினார். இன்னைக்கு அந்த கட்டிடத்தில் பார்க்கும்போது நான் 3 வருடங்கள் பணி செய்த போது நினைத்து பார்ப்பேன், ஒரு டேமேஜ் இல்லை. இன்னைக்கு ஒரு குருவானர் பீஸ்ஃபுல்லாக ஒரு வில்லேஜ் பங்குல நல்லா பணி செய்ய முடிகிறது. கடம்புத்தூர் பங்கு கண்டிப்பாக ஒரு பணி செய்வதற்கு இலகுவாக இருக்கிறது என்றால் அது அருள் தந்தை தாமஸ் இளங்கோ அன்று விதைத்த விதை. 15-20 வருடங்கள் 15-17 வருடங்களுக்கு முன்பாக விதைத்த விதை. அப்படியாக கல்வி பணியிலும் சரி, பங்கு பணியிலும் சரி, ஆலோசனை பணியிலும் சரி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அதை தொடர்ந்து நான் மீஞ்சூரில் தந்தை அவர்கள் பங்கு தந்தையாக இருக்கும்போது 2ஆம் ஆண்டு இறையியல் சகோதரராக சென்றேன். அங்கு அவர் செய்த பணிகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நேரங்கள் போதாது, காலங்கள் குறைவாக இருக்கிறது. திருப்பலி நேரத்திற்கு முடிக்க வேண்டும் என்று தந்தை ஆசைப்படுவார். அங்கும் அவர் அந்த திருத்தலத்தை கட்டி எழுப்பியது, எங்களை குருமானவரை வழிநடத்தியது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நோ காம்ப்ரமைஸ். கோபம் இருக்கும், ஸ்ட்ரிக்டா சொல்வார், ஆனால் அதில் அர்த்தங்களும் அதில் ஏராளமான கருத்துக்கள் பொதிந்து இருக்கும். சிறிய பேப்பரை மடித்து எழுதுவோம் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு, ஏன் சின்ன பேப்பர், பெரிய பேப்பர், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இதெல்லாம் செய்ய வேண்டும், இந்தந்த இல்லத்தை சந்திக்க வேண்டும் என்று அழகா எங்களுக்கு அந்த நாட்களில் கற்றுத்தந்தார். 2-3 ஆலயங்களை அவரே கட்டி எழுப்பினார். இந்த ஆலயம் கட்டுவது எவ்வளவு கடினம். அந்த கிராமத்தில், காட்டூர் என்று அழைக்கப்பட்ட கிராமத்தில் ஆலயமானது 20 வருடங்களாக இடிக்கப்பட்டது. அந்த மக்களோடு நாங்கள் சந்திக்கிற போது, ஃபாதர் எப்போதான் ஆலயம் கட்டுவாங்க, 20 வருஷமா இல்லை. தந்தை அவர்கள் 3 வருடத்தில் சொற்பமான மக்கள், அவர்களும் சொர்க்கத்துக்கு சொந்தமானவர்கள் என்று அந்த ஏழை கிராமத்தில் இரக்கத்தின் அன்னை, இரக்கத்தின் ஆண்டில இரக்கத்தின் அன்னை ஆலயத்தை கட்டி எழுப்பினார். அப்படியாக சென்ற இடங்களிலெல்லாம்
சென்ற இடங்களிலெல்லாம் சீரும் சிறப்புமாக பணி செய்து இது எல்லாம் ஆண்டவரை புகழுக்காக மக்களுக்காக என்று இன்று நமது பங்கில இந்த 2 வருடங்கள் எண்ணிலடங்கா பணியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பணியினுடைய தொடக்கமாக இருந்தது தான் கடம்பத்தூரில் அவர் பட்ட கஷ்டங்கள். மீஞ்சூரில் 4-5 கிளை பங்குகள், 3 ஆலயங்கள் கட்டி பொம்பரமாய் சுழன்று அந்த மணலியில குழந்தை இயேசு திருத்தலத்தில் அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் செய்த பணிகள் 17 வருடம் முடிஞ்ச பிறகு 15 வருடம் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 15 வருடத்துக்கு அப்புறம் எந்த குருவானவரும் படிக்க செல்வது கடினம். லாட் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட். ஏன் இந்த நேரத்தில் போகிற அப்படியெல்லாம் ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் இருக்கும்போது கூட பேராயர் கேட்டார், குடும்பங்களை பற்றி படிக்க வேண்டும் என்று 15 வருடங்களுக்கு அப்புறம் சென்று மாணவனாக 2 வருடம் படித்து இப்பொழுது மறை மாவட்டத்தில் ஒரு கவுன்சிலிங் கைடாக ஒரு அழகாக குடும்பங்களை கண்காணிக்கிற தந்தையாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உடன் இருக்க வேண்டும், ஒத்துழைப்பு தர வேண்டும், குருக்களுக்காக சிறப்பாக இந்த நாளில் உங்கள் பங்கு தந்தைக்காக ஜெபிக்க வேண்டும். பயனற்றவர்கள், நாங்கள் பதரை போன்றவர்கள், பயத்தை ஏற்படுத்துவீர்களா அல்லது பாசத்தை காட்டுவீர்களா? அதுதான் இந்த 20வது குருத்துவ ஆண்டு விழாவில் நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு அக்கறையாக, ஒரு குருத்துவத்தை போற்றி புகழ்ந்து இந்த குருத்துவத்திற்குள்ளாக இருக்கிற சிரமங்கள் சங்கடங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இவர்களை நாம் உப்பாய் உருகி மெழுகாய் உருகி உப்பாய் கரைந்து பணி செய்கிற அந்த பணியின் பாசத்தையும் அக்கறையும் கொண்டு நீங்கள் சிறப்பாக தெய்வீக திருப்பலியில் எல்லாமல இறைவனுக்கு நன்றி செலுத்தி 20 வருடங்கள் அவர் வழியாக கடவுள் செய்த பணிகளை எல்லாம் நன்றியாக நினைத்து இனி வருகிற நாட்களிலும் துடிப்பாக இறை ஆசீர்வாதத்தோடு சிறந்த சீரிய பணி செய்கிற ஒரு அன்பு குருவாக அருள் தந்தை தாமஸ் இளங்கோ தொடர்ந்து செயல்பட அவருடைய உடல் நலத்திற்காகவும் உடல் சுகத்திற்காகவும் அவருடைய கனவுகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற தொடர்ந்து ஒத்துழைத்து உடனிருந்து பாசத்தை காட்டி அக்கறையின் மக்களாக தொடர்ந்து பங்கு தந்தைக்காக இந்த 20வது குருத்துவ ஆண்டு விழாவில் செபிப்போம். அவர் வழியாக இறை ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே பெற்று மகிழ்வோம். எழுந்து நிற்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்து மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென். உலகிலே
ஜெபிப்போமாக. தூயவரான தந்தை, உமது கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும் உமது திருவையில் தொண்டாற்றும் தகுதியற்ற என்னை நீர் என்னாலும் தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்செய்தி தளரா உறுதியுடனும் கனிவுடனும் போதிப்பவராகும் உடைய மறைபொருட்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளர்களுக்கு வழங்குவோராக நான் திகழ செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, உயிருள்ள இறை வார்த்தைகள் 26 முதல் 40 வரை. அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமில் இருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நில பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஒரு அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசையாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசையாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதன் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்புவை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரி போல் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறிய உடனே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசாரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 66. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள்.
அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே, நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்க செய்யுங்கள். நம்மை உயிர் வாழ செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடற விடவில்லை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரீர், கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 6 இறைவாக்கியங்கள் 44 51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இறவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய வாசகங்களுடைய செய்தியும் நாம் பங்கு தந்தை தாமஸ் இளங்கோ அவருடைய வாழ்வும் எவ்வாறு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றன, அர்த்தமுள்ளதாக இருக்கிறது, பொருத்தமுடையதாக இருக்கிறது
என்பதை நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு எத்தியோப்பிய அரசன் தேரிலே சென்று கொண்டிருக்கிறான். வேதாகம பகுதிகளை வாசித்து கொண்டு செல்கிறான். ஆவியானவர் பிலிப்புவை அனுப்புகிறார். பிலிப்புவை அழைத்து அனுப்பி அவர் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அன்னகர். அவருக்கு இந்த வேதாகம பகுதிகள் புரியாமல் படித்து கொண்டு செல்கிறார். சென்று அவருக்கு அந்த நற்செய்தியை பற்றி விளக்கம் கூறு என்று அனுப்பப்படுகிறார். அவ்வாறு பிலிப்புவும் அந்த அன்னகர் படித்த பகுதிகளை எல்லாம் விளக்கமாக கூறி உடனே அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனம் மாற்றத்தை அறிந்து அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார். இது கடவுளுடைய செயல், கடவுளுடைய அழைப்பு, கடவுளுடைய ஆணை. அதைத்தான் நாம் நம்முடைய பங்கு தந்தை வாழ்க்கையிலே பார்க்கிறோம். கடவுள் அவரை அழைத்திருக்கிறார். கடவுள் அவருக்கு ஆணையிட்டிருக்கிறார், என் மக்களிடம் செல். உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் ஒரே பிள்ளை என்பது எனக்கு தெரியும், ஒரே மகன் என்பது எனக்கு தெரியும். கடவுள் தம் மகனை இந்த உலகிற்கு அனுப்பியது போல அவருடைய பெற்றோர்களும் தன் ஒரே மகனை இந்த அருமையான திரு அவையின் பணிக்காக, இயேசுவின் பணிக்காக, இறையரசின் பணிக்காக அனுப்பியிருக்கிறார்கள் என்று அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர் தந்தை விண்ணகத்திலிருந்து தன் மகனுக்கு இன்று வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார். நடப்பதை எல்லாம் பார்த்து பார்த்து உள்ளத்திலேயே நிறுத்தி அவர்கள் தாய் பெரும் மகிழ்வு, பெரு நிறைவு கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, துறவிகளுக்கு, குருக்களாகி எங்களுக்கு மாற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எங்களுக்கு மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். எந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டாலும், எத்தகைய பணியை நாங்கள் மேற்கொண்டாலும், நான் அனுபவித்த ஒன்று அதை தந்தையினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறேன். ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட். நீங்கள் எங்கே அனுப்பப்படுகிறீர்களோ, எங்கே விதைக்கப்படுகிறீர்களோ, எந்த பணி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த பணியை நிறைவாக செய்து நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கள், மக்களையும் மகிழ்ச்சியாக்குங்கள். அதைத்தான் நம்முடைய தாமஸ் இலங்கோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நானும் கண்கூடாக பார்க்கிறேன், வியக்கிறேன், பெருமிதம் கொள்கிறேன், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு பங்கு பணியாளர் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும். ஒரு பள்ளி மேலாளர் என்றால் இப்படி அல்லவா பணியாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஓய்வின்றி உழைக்கக்கூடிய ஒரு அருட்பணியாளர் என்றால் நிச்சயமாக நாம் எல்லோரும் ஒரே மனதாக சொல்வோம், நம்முடைய பங்கு தந்தை தாமஸ் இலங்கோ அவர்கள்தான். அது பங்கு பணியாக இருக்கட்டும், பள்ளி பணியாக இருக்கட்டும், இளைஞர்களை வழிகாட்டுவதாக இருக்கட்டும், பிரிந்த குடும்பங்கள், பிரிந்த தம்பதிகளை ஒருங்கிணைக்கின்ற பணியாக இருக்கட்டும், நற்செய்தி பணியாக இருக்கட்டும், நலமளிக்கும் ஆசீர்வாதங்கள் கொடைகளாக இருக்கட்டும், பிலாசபி தியாலஜி மாணவர்களுக்கு போதிக்கின்ற பணியாக இருக்கட்டும், எந்த பணியாக இருந்தாலும், யார் எந்த நோக்கத்திற்காக, எந்த தேவைக்காக வந்தாலும் இயேசு ஆண்டவரை போல ஒரு காலம் அவர்களை விலக்கி விடாது, ஒரு சில மணி நிமிடமாவது அவர்களுக்கு என்ன வேண்டும், என்ன தேவை என்பதை அறிந்து புரிந்து வழிகாட்டக்கூடிய, செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனித அபிமானம் கொண்ட பங்கு தந்தையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். 20 ஆண்டுகளிலே அவர் பணியாற்றிய பங்கு தளங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அது எத்தனை ஆண்டுகள் அங்கே பணியாற்றினார் என்பது முக்கியமல்ல. அது 1 ஆண்டாக இருந்தாலும், 3 ஆண்டாக இருந்தாலும், 5, 6 ஆண்டுகளாக இருந்தாலும், அந்த சில ஆண்டுகளிலேயே அந்த மக்கள் அனைவரையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த சக்தியாக கடவுள் இவரை படைத்திருக்கிறார். எந்த இடத்திலும் சரி, அங்கிருந்து அவர் பணி மாற்றம் சென்று பெற்று செல்கின்ற பொழுது இந்த மக்கள் சிந்துகின்ற கண்ணீர், ஏக்கம், தாக்கம், வழி அனுப்ப முடியாத ஒரு தயக்கம், அப்படிப்பட்ட ஒரு
பிணைப்பு, ஒரு சக்தி, ஒரு ஈர்ப்பு. இதுதான் கடவுள் இவருக்கு கொடுத்த கொடை. நம்முடைய தந்தை அருள் அவரோடு பல ஆண்டுகள் ஒன்றாக பயணிக்கின்றவர் அழகாக சொன்னார் அல்லவா? அவருடைய பின்னணியை பற்றியும் அவருடைய பல பணித்தளங்களை பற்றியும் அத்தகைய ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இந்த பங்கிலே நமது ஆலயத்திலே நான் கண்கூடாக, நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஞாயிறும் பார்ப்பது ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. Yesterday is a politics, history. Tomorrow is a mystery we don't know, but today is a gift. நேற்று முடிந்த காலம் நாளை எப்படி இருக்கும் என்று தெரியாது. இன்று நமக்கு ஒரு கொடை, ஒவ்வொரு நாளும் ஒரு கொடை. அதற்காகத்தான் டுடே இஸ் கால்டு present, நாட் பாஸ்ட், நாட் ஃபியூச்சர். இந்த கிஃப்ட், இந்த ப்ரெசன்ட், இதற்கு ஒரு அடையாளம் தான் நம்முடைய தாமஸ் அவர்களை நான் பார்க்கிறேன். நம்முடைய பங்கிலே யாருக்காவது பிறந்த நாள் என்றால், திருமண நாள் என்றால், என்ன நிகழ்வு நடந்தாலும் அவர்களை எல்லாம் அழைத்து பெருமைப்படுத்தி ஆசீர்வதித்து கொடைகளை கொடுத்து, அது எப்படிப்பட்ட கொடை என்பது முக்கியமல்ல, அவரிடமிருந்து கிடைக்கின்ற அந்த ஒரு அருமையான பரிசு, அது ஒரு பொக்கிஷம். அதை நீங்கள் வந்து வாங்குகின்ற அந்த ஒரு ஆவல், சந்தோஷம், இது வேறு எந்த இடத்திலும் நான் அதிகமாக பார்த்ததில்லை. அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, நாங்கள் பல பங்குகளுக்கு இவ்வாறு திருப்பலி நிறைவேற்ற செல்லுகிறோம். நமது பங்கை போல பல பங்குகளிலே முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை 5 திருப்பலிகள் 8 திருப்பலிகள் எல்லாம் நடக்கின்றன, பங்குகள் இருக்கின்றன. அங்கே பங்கு தந்தை இருக்கிறார், உதவி பங்கு தந்தையும் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு பார்ப்பதோ அதிசயத்திற்கு மேல் அதிசயம். எத்தனை திருப்பலிகள் எந்த நேரத்தில் நடந்தாலும், யார் வந்து திருப்பலியை நிகழ்த்தினாலும், ஒவ்வொரு திருப்பலி முடிவிலும் இந்த இடத்திற்கு வந்து இங்கு உள்ள மக்களை பார்த்து அவர்களோடு கலந்து உரையாடி செய்திகளை கொடுத்து ஆசீர்வாதங்களை அள்ளி தெளித்து வாழ்த்துகின்ற ஒரு தந்தையாக நாம் இவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேறு எந்த பங்கிலும், எல்லா திருப்பலியிலும் அந்த பங்கு தந்தை அவர்கள் சென்று மக்களை பார்த்து செய்திகள் கொடுப்பதில்லை, ஆசீர்வாதங்கள் கொடுப்பதில்லை, பங்கு நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதில்லை. ஆனால் ஒவ்வொரு திருப்பலியிலும் அதுதான் அவருடைய அந்த ஆர்வம், மக்களோடு இருக்க வேண்டிய அந்த பிணியாத ஒரு பாசம். அப்படிப்பட்டவராகத்தான் நாம் அவரை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சொன்னது போல நம்முடைய பங்களிப்பு, நம்முடைய பிரசன்னம், நம்முடைய ஒத்துழைப்பு, நம்முடைய அரவணைப்பு, பொதுவாக நாங்கள் எல்லோருமே நாட்களிலே, அது கல்லூரியாக இருந்தாலும் பங்கிலே இருந்தாலும் நாள் முழுதும் யாராவது இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் மாலையான பிறகு எங்களுடைய வாழ்க்கை தனிமையான வாழ்க்கை தான். சில இடங்களிலே 2-3 குருக்கள் இருப்பார்கள், சில இடங்களிலே, அதுவும் முக்கியம் கிராமத்திலே ஒரே குரு தான் இருப்பார். எண்ணி பாருங்கள், நாள் முழுவதும் மக்களோடு இருந்து மாலை வீட்டுக்கு இடத்திற்கு ரூமுக்கு செல்கின்ற பொழுது ஒரு தனிமை. ஆக அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் பங்கு மக்கள் பங்கு தந்தைக்கு வேண்டிய பாச உணர்வுகளை கொடுத்து கொண்டே இருந்து, அரவணைத்து கொண்டே இருந்து, வழிகாட்டி கொண்டே இருந்து, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பலம் பங்கு தந்தையர்களை, குறிப்பாக நம்முடைய தந்தைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளிலே இறைவன் பெயரால் நாம் எல்லோருமே அவரை வாழ்த்துகிறோம். இறந்த அவருடைய அப்பாவுக்காக இறைவனிடம் நம் வேண்டுதலை வைக்கிறோம். அவருடைய தாய் நல்ல சுகமோடு, வளமோடு, நிறைவோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவோம். அவர் இந்த பங்கிலோ, எந்த பங்கிலோ, எந்த பள்ளியிலோ, எந்த குருமடத்திலோ பணியாற்றுகின்ற பொழுதெல்லாம் இன்னும் அதிகமாக அழைத்த ஆண்டவர் வேண்டிய ஆற்றலையும் அருமையான கனிவான வார்த்தைகளையும் ஞானத்தையும் கொடுத்து அவர் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவர் பெயரால்
இங்கு வந்திருக்கின்ற வராத பல மக்களுடைய பெயரால் நாம் எல்லோருமே அவரை வாழ்த்தி பாராட்டி நமது வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் அவருக்கு கொடுப்போம். எழுந்திருப்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபைக்காக. எம் இறைவா, உம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் குருக்கள் அனைவரும் தூய ஆவியின் கொடைகளால் நிரப்பப்பட வேண்டுகிறோம். குறிப்பாக இன்று தனது 20வது குருத்துவ ஆண்டு நிறைவை காணும் எம் பங்குத்தந்தை அருட்தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர் ஆற்றி வரும் இறைப்பணி மென்மேலும் தழைத்தோங்கவும், அவர் நல்ல உடல் நலத்தோடும் மன வலிமையோடும் உம் மந்தையை வழிநடத்தவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மடிந்து பலன் தரும் கோதுமை மணியாய் கடந்த 20 ஆண்டுகளாக உமது திராட்சை தோட்டத்தில் அயராது உழைத்து வரும் எம் பங்கு தந்தையின் தியாகத்திற்காகவும் உழைப்பிற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். அவர் ஆற்றிய ஒவ்வொரு திருப்பலியும், வழங்கிய ஆலோசனைகளும், செய்த நற்செயல்களும் பல நூறு ஆன்மாக்களுக்கு ஒளியாக அமைந்தது போல இனிவரும் காலங்களிலும் அவர் உமது அன்பின் சாட்சியாய் திகழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எம் பங்கு தந்தையின் வழிகாட்டுதலில் பயணிக்கும் எம் பங்கு மக்கள் மற்றும் அன்பியங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமையுடன் இறை பணியில் பங்கேற்கவும், எமது தந்தைக்கு துணையாக நின்று எம் பங்கை ஆன்மீகத்திலும் வாழ்வாதாரத்திலும் உயர்த்தி பிடிக்க தேவையான அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்திற்கும் மேலானவரே, இன்று நடைபெறும் தேர்தல் நாளில் மக்கள் அனைவரும் தங்களின் ஜனநாயக கடமையை செம்மையாக ஆற்றிட அருள் புரியும். வாக்களிக்க பயணம் மேற்கொள்ளும் எம் தந்தைக்கும் ஏனைய மக்களுக்கும் உமது பாதுகாப்பு உடனிருக்கவும், நேர்மையான தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாட்டில் அமைதியும் நீதியும் நிலை பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் ஆண்டவன் சன்னிதானத்தில் வைத்து கடவுளுக்கு நன்றி 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 என்று சொல்லி நம் எல்லாரையும் நம்முடைய திருமண குடும்ப துறவு வாழ்வெல்லாம் கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும், அந்த ஆண்டவருக்காக நம் ஏராளமான பணிகளை செய்யக்கூடிய ஆற்றலையும் உடல் நலத்தையும் நாணத்தையும் இறைவன் நமக்கு வழங்கவும், தமிழக சட்டப்பேரவையின் தேர்தல் சுமூகமாக பல ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் மனநிறைவும் நல்ல தலைவர்கள் நமக்கு கிடைக்க, தமிழகம் செழிப்போடு வளர, நம்ம எல்லோரும் மகிழ்வோடு இருக்க தொடர்ந்து நம் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். காணிக்கப்பாடு. இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா, உள்ளது எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. இதயங்களுக்கு வாழ்வளிக்கும் வளமாக மாற்றுவோம். கோதுமை மறியல மறிந்து பலம் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே,
எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளது எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. மிக்க சகோதர சகோதரர்களே, நம்ம எல்லோரும் இணைந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கின்ற புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உமக்கு புரியும் ஊழியம் வளர்ச்சி பெறை புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எனக்கு நீர் வழங்கியதை கனிவுடன் நிறைவுக்கு கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் இப்பகுந்தரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம்மை திருமணம் இடையராது பரிந்து பேசு எங்களையெல்லாம் பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் எங்களுடன் வாழ்கிறாராகவே. ஆண்டவர், நீர் எங்கள் வாழ்வில் செய்கின்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றியை சொல்லு. பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்து மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. அழைத்த ஆண்டவர் அக்கறையோடும் படைத்த கடவுள் பராமரிப்போடும் மரத்த வைத்த கடவுள் தண்ணீர் ஊற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கடந்த 20 ஆண்டுகள் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக, அதிலும் மிகுந்த மகிழ்ச்சியாக அவர் திருப்பலி வழியாக கிடைத்த ஆசீர்வாதம், நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தி நாம் ஒப்பு கொடுப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் முற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழுதை காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கடைந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்துமே உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள்.
இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கள் ஒப்பு கொடுக்கணும். திருமணின்ற மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டோனி சாமி, எல்லா திருநிலையினர், எங்கள் பங்கு தந்தை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இன்று குறிப்பாக நாங்கள் அனைவரும் நன்றியோடு பெருமிதத்தோடு பங்கு தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களை நினைத்து வாழ்த்தி உமது ஆவியின் ஆற்றலும் உமது அன்னையின் வழித்துணையும் எந்நாளும் எக்காலத்திலும் எல்லா சமயத்திலும் அவரோடு நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனதோடு நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக எடுத்து வைக்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திகழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசுவுக்கு நாம் நன்றியாக இறைவன் நாம் கொடுத்த அழைப்பு, இல்லறம், துறவரம் எல்லாவற்றுக்கும் நன்றியாக தொடர்ந்து கடவுளுடைய பராமரிப்பில் நாம் வாழ அவர் பணி செய்ய ஆண்டவரை போற்றி புகழ்ந்தேத்தி நாம் கேட்டு சுபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியில் எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னால் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். அவருக்கென்று அவர் சார்பாக அவர் பணி செய்ய, அவருடைய இறைப்பணியை, நற்செய்தி பணியை குடும்பத்திலிருந்து துறவரத்திலிருந்து செய்ய அதற்கு தேவையான ஆற்றலையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கடவுள் நமக்கு வழங்குகிறார். நம்புவருக்கெல்லாம் நலமும் தேடுவருக்கெல்லாம் வலுவுமாக இருந்த ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து முடிவுள்ள வாழ்வளிப்பதாக. ஆமென்.
என்னில் எழுந்து வந்து உயிர் கலந்து நின்று உறவில் வாழும் தெய்வமே, அருளில் மகிழ்வு தந்து அன்பில் நனைந்து வந்து அனைத்தில் வாழச் செய்யுமே. என்னில் எழுந்து வந்து உயிரில் கலந்து நின்று உறவில் வாழும் தெய்வமே, அருளில் மகிழ்வு தந்து அன்பில் நனைந்து வந்து அனைத்தில் வாழச் செய்யுமே. நிழலாக தொடர்வாயே, அரணாக காப்பாயே, விருந்தாக நிறைவாயே, மருந்தாய் நலம் தருவாயே. என்னில் எழுந்து வந்து உயிர் கலந்து நின்று உறவில் வாழும் தெய்வமே, அருளில் மகிழ்வு தந்து அன்பில் நனைந்து வந்து அனைத்தில் வாழச் செய்யுமே. தேடும் மான் போலே என் தேடல் நீதானே, நான் பாடும் மன்னவனே வாராயோ என் நெஞ்சினிலே. நீ தேடும் மான் போலே என் தேடல் நீதானே, நான் பாடும் மன்னவனே வாராயோ என் நெஞ்சினிலே. வாழ்வின் வசந்தமே வள்ளல் தெய்வமே, உன்னில் வாழ வேண்டும். நீதி தெய்வமே நிறைவும் செல்வமே, உந்தன் அருளே வேண்டும். வாழ்வின் வசந்தமே வள்ளல் தெய்வமே, உன்னில் வாழ வேண்டும். நீதி தெய்வமே நிறைவும் செல்வமே, உந்தன் அருளே வேண்டும். என்னில் எழுந்து வந்து உயிர் கலந்து உறவில் வாழும் தெய்வமே, அருளின் மகிழ்வு தந்து அன்பில் நனைந்து வந்து அனைத்தில் வாழச் செய்யுமே. மனத்தேடும் வண்டாக அலைகின்ற மனம்தானே, மழை நாடும் நிலம் நானே தாராயோ உன்னருளினை. மனத்தேடும் வண்டாக அலைகின்ற மனம்தானே, மழை நாடும் நிலம் நானே தாராயோ உன்னருளினை. அன்பின் அமுதமே அருளின் அருவியே, உன்னில் வாழ வேண்டும். கருணை தெய்வமே கனிவின் செல்வமே, உந்தன் அருளே வேண்டும். அன்பின் அமுதமே அருளின் அருவியே, உன்னில் வாழ வேண்டும். கருணை தெய்வமே கனிவின் செல்வமே, உந்தன் அருளே வேண்டும். என்னில் எழுந்து வந்து உயிர் கலந்து நின்று உறவில் வாழும் தெய்வமே, அருளில் மகிழ்வு தந்து அன்பில் நனைந்து வந்து அனைத்தில் வாழச் செய்யுமே. நிழலாக தொடர்வாயே, அரணாக காப்பாயே, விருந்தாக நிறைவாயே, மருந்தாய் நலம் தருவாயே. என்னில் எழுந்து வந்து உயிர் கலந்து நின்று உறவில் வாழும் தெய்வமே, அருளில் மகிழ்வு தந்து அன்பில் நனைந்து வந்து அனைத்தில் வாழச் செய்யுமே. கிறிஸ்துவின் ஆத்துவமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை பூர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின்
பாடுகள் என்னை தீர்ச்சிடும். அருள் இயேசுவே என்னை கேட்டீரும். அரிய காயங்கள் என்னை வைத்தீரும். பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நின்றை காத்தீரும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவின்றோடு என்னை மீறும். வருகவின்றோடு என்னை மீறும். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுவது பிறந்த நாள் வாழ்த்துக்களும், திருமண நாளெல்லாம் சிறப்பிப்பவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களும் அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்ளும். அதோடு இன்றைக்கு நம்முடைய தமிழக சட்டப்பேரவையுடைய தேர்தல் மிகுந்த மகிழ்ச்சி. எந்த வருடமும் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை நாம் சந்திக்கின்றோம். ஆகவே இந்த தேர்தல் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. காலத்தின் சூழ்நிலைக்கேற்ப புதிய கட்சிகளுடைய வருகை இருந்தாலும் நம்முடைய வாக்கு, நம்முடைய உரிமை, நாம் யாருக்கு ஓட்டு செலுத்த வேண்டும் என்பது இந்நாளும் நாம் முடிவு செய்திருப்போம். எது செய்தாலும் நாம் அது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு சாதகமாக அமையட்டும். அதே நேரத்தில் நம்முடைய ஜபங்கள் இன்னும் கூடுதலாக வலிமை பெறட்டும். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். இந்த தேர்தல் ஒரு வெகு சிறப்பாக அமைந்து, எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் இதுவரைக்கும் இல்லாத வாக்குகள் பதிவாகும். சென்னையிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி. கடந்த நாட்களில் இருந்த சதவீதத்தை விட இந்த வருடம் சதவீதம் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் ஓட்டு செலுத்துவதற்கான அந்த ஆர்வமும் ஆசையும் அதிகமாக இருக்கிறது. அது ஒரு நல்ல இது. இருந்தாலும் நம்முடைய இந்த நாள் சிறப்பாக அமையட்டும். நாம் எப்பொழுதும் இருப்போம். ஆகவே கடவுள் நம்மை வழி நம்பிக்கையோடு தேர்தல் நாளும் சரி தேர்தல் முடிவுகளும் சரி வெகு சிறப்பாக அமைய நாம் வாழ்த்துவோம். இன்றைக்கு 20 ஆண்டு குருத்துவ நாள், மிகுந்த மகிழ்ச்சி. ஆகையால் கடவுளுக்கு நன்றி என்று சொல்வதுதான். காலையிலே எழுந்து நற்கனை ஆண்டவரை சந்தித்து மாதாவை சந்தித்து அப்படியே ஜோமாலை சொல்லிக்கிட்டு அப்படியே போத்தீஸு அப்படியே போய் டி நகர்லாம் அப்படியே சுற்றிட்டு காலையிலேயே அப்படி ஜோமாலாம் சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே வந்தோடனே மக்கள்லாம் அப்படி பார்த்து எல்லோரும் பார்த்துட்டு பிறகு திருப்பலி. இந்த நாள் முழுவதும் மாதாவுக்கு ஒரு நன்றி. இந்த நாளில் நீங்கள் எல்லோரும் வந்திருப்ப நல்ல ஒரு விஷயந்தான். குருவானவரோடு பங்கெடுப்பது அது ஒரு ஆசீர்வாதம். ஆக எல்லாவற்றுக்கும் நன்றி என்று சொல்லதான் மனசு சொல்லுகிறது. கடந்த 20 ஆண்டுகள் நிறைய அனுபவங்கள் கடவுள் கொடுத்திருக்கிறார். நிறைய மிகுந்த மகிழ்ச்சியோட பணிகள் செய்வதற்கு ஆண்டவர் ஆற்றலை கொடுத்திருக்கிறார். எங்கு சென்றாலும் அந்த இறைவனும் அந்த மாதாவும் தான் துணையாக இருந்திருக்கிறார்கள். அப்பா அம்மா அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியாக. அதே நேரத்தில் எல்லா பங்கு மக்கள் இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா நான் ஜாமாவில் சொல்லும் போது எல்லா எங்கெல்லாம் பணி செய்தனோ அந்த பங்கு மக்கள் உங்களுக்காகும் நீங்கள் எல்லாருக்கும் அந்த ஜாமாலையில் அப்படி ஒப்பு கொடுத்துக்கிட்டே அப்படியே நடந்து சென்றேன். அதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த திருப்பலியில் கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். குறிப்பாக அருட்தந்தை அல்ஃபோன்ஸ் மற்றும் அருட்தந்தை அருள், அருட்தந்தை அமீர், குறிப்பாக சலேசி அருட்ஸ் அவர்கள் வெகு சிறப்பாக, ரெவரண்ட் சிஸ்டர் மார்க்ரெட் மதர் ப்ரொவின்ஷியல் அவருடைய இருப்பு மிகுந்த கூடுதலான மகிழ்ச்சி. சென்ட் ஆன்ஸ் ஆஃப் ட்ரிச்சி மிகுந்த மகிழ்ச்சி. அருட்ஸ் அவர்கள் உங்களுடைய அழகான ஜபத்திற்கும் உடனிருப்புக்கும் மிகுந்த வாழ்த்துக்கள். அதேபோல் நம்முடைய பங்கு பேரவை ரொம்ப நல்ல மக்கள். பங்கு பேரவை ரொம்ப உற்சாகமாக செயல்படுகிறார்கள். குறிப்பாக செயற்குழு, நிர்வாக குழு, வந்திருப்பது பங்கு மக்கள், பாடகர் குழு, பலிபிடசு எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு தெரிவித்துக் கொள்வோம். எல்லோருக்கும் காலை உணவு இருக்கிறது. காலை உணவு ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது. ஆகவே நீங்கள் முடிந்த பிறகு நேரடியாக காலை உணவு அறிந்துவிட்டு வெகு சீக்கிரமாக சென்று உங்களுடைய ஓட்டுக்களை பதிவு செய்ய. நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு ஓட்டுக்களை பதிவு செய்ய ஆசையோடு ஆர்வத்தோடு கடமையை நிறைவேற்ற என்னுடைய பங்கு நம் எல்லாருடைய பங்கும் அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்து எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவனது பெயரின் மாட்சிக்காக என் அருள் பணி திருநிலைப்பாட்டு ஆண்டு விழாவில் நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடியுள்ளேன். அதனால் நான் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட இறைவா நீர் எனக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நாம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரியை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் மக்களுக்கும் லாயலா பள்ளி ஆசிரியர்கள், பிரின்சிபல் அவர்களுடைய வருகைக்கு மிகுந்த மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். உங்கள் பேர் செயலருடைய செயல்பாடுகள். அனைவருக்கும் காலை வணக்கம். சிறிய நிமிடங்களில் நடக்க இருக்கின்ற நன்மை நிகழ்வுக்கு அமர்ந்து கொள்ள உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 23 நம் பங்கு குடும்பத்திற்கு ஒரு இனிய நாள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் நம் அருட்தந்தை தாமஸ் இளங்கோ அவர்கள் இதோ நான் என்று இறைவனின் அழைப்பிற்கு பதிலளித்து தன்னை குருத்துவ வாழ்வுக்கு அர்ப்பணித்தார். அந்த அர்ப்பணிப்பின் 20வது ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்த வேளையில் ஒரு குடும்பமாக நம் தந்தைக்கு அன்பை செலுத்த நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். எனவே நம் பாசத்தை இணைக்கும் ஒரு பாலமாக இந்த சுருக்கமான பாராட்டு நிகழ்வு அமைய போகிறது. இதன் முதல் நிகழ்வாக வரவேற்புரை வழங்குவதற்காக நமது பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு பெனிசன் அவர்கள் அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம் பங்கு தந்தை அருள்தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களின் 20வது குருத்துவ ஆண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். முதலாவதாக மடிந்து பலன் தரும் கோதுமை மணியாய் கடந்த 20 ஆண்டுகளாக இறைப்பணியில் தன்னை அர்ப்பணித்து வரும் நம் பங்கு தந்தை அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வருகையையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை தொடர்ந்து இவ்விழாவினை சிறப்பிக்கும் அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்கன்னியர்கள், துறவியர், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் இன்று தேர்தல் நாளாக இருந்த போதிலும் தந்தையின் மீதுள்ள அன்பான திரளாக வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். தந்தை அவர்கள் இன்று தனது வாக்கினை பதிவு செய்ய பயணம் மேற்கொள்ள இருப்பதால் இந்த சுருக்கமான பாராட்டு நிகழ்வை மகிழ்ச்சியுடன் தொடங்குவோம். மீண்டும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். கரவொலி எழுப்பி நம்ம துளைத்தவர்களுக்கு நன்றியை தெரிவிப்போம். இவர்களை தொடர்ந்து அனைத்து குருக்கள் சார்பாக இப்பொழுது பொன்னாடை அணிவிக்க நண்பர் தந்தை அருள் தந்தை அல்போன்ஸ் மாணிக்கம் அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொன்னாடை அணிவித்து பங்கு தந்தை அவர்களுக்கு தனது மகிழ்ச்சியினையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பார்கள். கரவொலி எழுப்பி நாம் நமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். அனைத்து குருக்கள் சார்பாக ஓரிரு வார்த்தை சொல்லி வாழ்த்துரை வழங்க அருள் தந்தை அருள் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஏற்கனவே வாழ்த்துரை வழங்கிவிட்டதால் அடுத்ததாக பொன்னாடை அணிவிக்க அருட்சகோதரிகள் சார்பாக சலேசியஸ் சபை அருட்சகோதரிகள் சார்பாக சிஸ்டர் கிறிஸ்டினா மற்றும் அவர்களோடு அனைத்து அருட்சகோதரிகளும் வந்து தந்தையை கௌரவிப்பார்கள். சலேசிய சபை அருட்சகோதரி சார்பாக ஓரிரு வார்த்தை. சலேசிய அருட்சகோதரின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் எங்களுடைய பங்கு தந்தை அவர் இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து 20 ஆண்டுகள் ஒரு அருமையான ஒரு பணியை செய்து வருவதற்கு இறைவனுக்கு நன்றி கூறியும் அவரை பாராட்டியும் இந்த ஒரு சிறிய அன்பளிப்பை அர்ப்பணிக்கின்றோம்.
மகிழ்ச்சியோடு ஒரு வார்த்தையில் வாழ்த்துக்கள் கூறிய அன்பு சகோதரிக்கு நன்றிகள். இவர்களைத் தொடர்ந்து அன்னாள் சபை அருட்சகோதரிகள் சார்பாக சிஸ்டர் ரெஜினா அவர்களும் அவர்களோடு இணைந்த அருட்சகோதரிகளும் இப்பொழுது தந்தரிக்கு பரிசளித்து கௌரவிப்பார்கள். கரவொலி எழுப்போம், மகிழ்ச்சியை தெரிவிப்போம். அன்னாள் சபை அருட்சகோதரிகள் சார்பாக தந்தைக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக இறை மக்கள் சார்பாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திரு ரெக்ஸ் அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கிறேன். இறைமகன் இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பங்கு தந்தை அருட்பணி தாமஸ் இளங்காடிகளார் உள்ளிட்ட பங்கு மக்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வணக்கமும் வாழ்த்துக்களும். இவன் வாழ்த்து செய்தி சொன்னால் நன்றாயிருக்கும் என தந்தை அவர்களின் விருப்பத்தை சகோதரர் ராஜேஷ் சொன்ன நிமிடம் முதல் இந்த நிமிடம் வரை இந்த தருணத்திற்காக என்னை உந்தி தள்ளி கொண்டே இருந்தது என் எண்ணங்கள். இந்த 2 நிமிட வாழ்த்து செய்திக்கே அரிய வாய்ப்பாக நினைத்து கொண்டிருந்த பொழுது இந்த மனித வாழ்வு என்ற பிறப்புகளிலேயே படைப்புகளிலேயே மகுடமான மனு வாழ்வை வாய்ப்பாக வழங்கிவிட்டு நம்மை படைத்தவரும் நமது எண்ணத்திலெல்லாம் தாம் படைத்த படைப்பு என்னவாக வேண்டும் என்று எண்ணத்திலேயே இருந்து வரும் தந்தையின் திருவிருப்பத்தை திருவுளப்படி நான் யார், நாம் யார் என்ற இறைவனின் திட்டத்தை 20 ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்து அதனை முழு மனதோடு ஏற்று இன்று வரை தனக்கு கிடைத்த இறை அழைப்பை, அரிய வாய்ப்பை, இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற ஓய்வின்றி உழைத்து கொண்டிருக்கும், விசுவாச உரைகள் பல ஆற்றிக் கொண்டிருக்கும், திட்டமிட்ட சேவை செயல்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தை இத்தனை இடைவிடா பணியில் கடந்து செல்கின்ற பொழுதும் இவ்வுலக வாழ்வில் தனக்கே கிடைத்த சில தருணங்களில் மகிழ்ச்சியாக இருக்க சில நல்ல நட்புகளை உருவாக்கி அதை உயர்வதையும் உணர்வதையும் நாங்கள் கண்டு ரசித்து மகிழ்ச்சி கொள்கின்றோம். தந்தையே, இறைவனின் திட்டம் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒரு இறைவன் திட்டம் இருக்கின்றது. இவன் தாய் வயிற்றில் உருவாவதற்கு முன்பே நான் யாராக வேண்டும் என்று அறிந்த தந்தை நம்மை இந்த உலகுக்கு அனுப்புகின்றார். இவரை பெற்றவர்கள் இவர் பெற்ற பொழுது இவர் யாராக வேண்டும் என்பதை தந்தை என்னவாக திட்டமிட்டிருப்பார் என்பதை உணர்ந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அதற்கேற்றவாறு இவருக்கு பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். தாமஸ் இளங்கோ, ஒரு பெயர் தாமஸ். தாமஸ் என்பவர் நம்மால் மேலும் நன்றாக அறியப்பட்ட அப்போஸ்தலர், ஆண்டவரால் அழைப்பு பெற்ற அப்போஸ்தலர். சென்னைக்கு வந்து வாழ்ந்து ரத்தம் சிந்தி இந்த பூமியை புண்ணிய பூமியாக மாற்றிய அப்போஸ்தலர் தாமஸ். அந்த பெயரை ஒரு பெயராகவும், அவரே நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்ற வாக்குக்கு சொந்தக்காரர், அதை தன் பெயராக வைத்திருக்கின்றார்கள். இரண்டாவது பெயர் நாம் அறிந்தது இளங்கோ. இளங்கோ என்பவர் சேரன் செங்குட்டுவனின் தம்பி சேரமாதேவன். அவர் இளங்கோதான் அரசனாக மாற வேண்டும் என்று ஜோதிடர் சொல்லியிருக்கின்றார். அந்த ஜோதிடத்தை பொய்த்து விட்டு தான் துறவரம் மேற்கொண்டு தன் அண்ணனையை அரியணை ஏற்றியவர் இளங்கோ. இளங்கோ அடிகள் அண்ணனை அரியணை ஏற்ற பின்பு துறவரம் மேற்கொண்டு எழுதிய காப்பியம், 5 காப்பியங்களில் முதன்மையான காப்பியமே சிலப்பதிகாரம். அப்போ இவர் அப்போஸ்தல பணியை மேற்கொண்ட அந்நிய நாட்டவரான தாமஸையும் நம் நாட்டில் துறவியாக வாழ்ந்து சிலப்பதிகாரம் என்ற 5 காப்பியங்களில் ஒன்றான காப்பியத்தை எழுதிய இளங்கோ என்ற பெயரையும் இணைத்து இவர் பெற்றோர் இவருக்கு தாமஸ் இளங்கோ என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். பிறந்த பொழுதே தனது பெற்றோர் இறைவன் திட்டத்தை அறிந்திருக்கின்றார்கள். அறிந்து தாமஸ் இளங்கோ என்ற அற்புதமான 2 பெயரை இணைத்து நாமம் சூட்டியிருக்கின்றார்கள். இதை ஏற்று தன் வாழ்வில் அந்த நாமத்தை உண்மையாக மாற்றியிருக்கின்றார் நமது பாசமிகு பங்கு தந்தை தாமஸ் இளங்கோ அடிகளார் அவர்கள். இவ்வாறு கூறி இந்த இறைவாக்கை கூறி எனது சிறு உரையை வாழ்த்தை முடிக்கின்றேன். எபிரேயர் அதிகாரம் 12 இறைவசனம் 1-2. எந்த சுமையையும்
நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். தனது விருது வாக்காக மடிந்து பலன் தர, யோவான் 12:24 சொல்லப்பட்ட மடிந்து பலன் தர என்ற வார்த்தையை விருதுவாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பங்கு தந்தை அவர்களே, நாங்கள் ஒன்றாக அனைவரும் சேர்ந்து மேலும் நீங்கள் நன்கு மலர்ந்து பலன் தர எமது வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் புனித வின்சென்ட் சபை சார்பாகவும் பங்கு மக்களாகிய நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரர்கள் சார்பாகவும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். இயேசுவின் பெயராலே ஆமென். அழகிய வாழ்த்துறை வழங்கிய திருவாளர் ரெக்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக பங்கு பேரவை சார்பாக இப்பொழுது தந்தையை கௌரவிக்க இருக்கின்றோம். பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு பெனிஸ்டன் அவர்கள் பொன்னாடை போர்த்த, செயலராகிய நானும் மலர் சென்று வழங்கி தந்தையை கௌரவிக்க இருக்கின்றோம். எங்களை தொடர்ந்து செயற்குழு உறுப்பினர்கள் தயாராக இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவர்களை தொடர்ந்து பங்கு பேரவை செயற்குழு உறுப்பினர்கள் ஒருவருமாக திரு சின்னப்பன் அவர்கள், திரு டேவிட் அவர்கள், திரு எல்சியூஸ் அவர்கள், திரு அலெக்சாண்டர் அவர்கள், திரு அருவன் அவர்கள், திரு பிரான்சிஸ் திருக்குமார் அவர்கள், திரு ஜான்சன் அவர்கள், திருமதி கிறிஸ்டினா அவர்கள், திருமதி சுமித்ரா அவர்கள், திருமதி புளோரிடா அவர்கள் அனைவருமாக மலர்ச்செண்டு வழங்கி ஒரே ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தந்தையை மலர்ச்செண்டு வழங்கி கௌரவிக்கிறார்கள். கரவொலி எழுப்புவோம் உற்சாகமாக. நமது சார்பாக இவர்கள் பூச்செண்டு வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து அனைத்து அன்பிய ஒருங்கிணைப்பு குழு சார்பாக திரு சின்னப்பன் அவர்கள் கரவொலி எழுப்புவோம். அனைத்து அன்பிய ஒருங்கிணைப்பு குழு சார்பாக திரு சின்னப்பன் அவர்கள். அவர்களுக்கு அடுத்ததாக லோயோலா பள்ளி சார்பாக முதல்வர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் தந்தையை கௌரவிக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டும் நிகழ்வானது நடத்தப்படும். கேக் வெட்டிய பிறகு மீண்டும் நாம் தந்தையை கௌரவிக்க இருக்கின்றோம். இப்பொழுது அனைத்து அன்பிய ஒருங்கிணைப்பு குழு முழுவதுமாக தந்தையை கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். லோயலா பள்ளி சார்பாக லோயலா பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி தந்தையை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கரவொலி எழுப்புவோம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். இப்பொழுது கேக் வெட்டும் நிகழ்வானது நடைபெறுகிறது. கேக் வெட்டிய பிறகு நாம் அனைவரும் மீண்டும் தந்தையை கௌரவிக்க இருக்கின்றோம். ஆசிரியர் பெருமங்களுக்கு நன்றிகள். இப்பொழுது தந்தை அவர்கள் இனிய கேக்கை விட்டு இருக்கின்றார்கள். சக நண்பர் அருட்தந்தையர்கள் அனைவரோடும் இணைந்து பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் இப்பொழுது கேக் விட்டு இருக்கின்றார்கள். பாடகர் குழு அழகான இசையமைக்க அருமையான கேக்கை இப்பொழுது வெட்டி மகிழ்வார் நமது பங்கு தந்தை அவர்கள். 20 ஆண்டுகள் குருத்துவ தினத்தை நிறைவு செய்கின்ற இந்த வேளையிலே அருமையான இந்த இனிப்பை நமக்கு வழங்குவதன் மூலமாக நாமும் அதில் பங்கு பெறுகிறோம் என்ற உணர்வோடு கரவொலி எழுப்பி நமது மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்வோம்.
நன்றிகள். அடுத்த நிகழ்வாக தந்தைக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க இருக்கின்றோம். மரியாணி சேனை சார்பாக திரு பிரான்சிஸ் திருக்குமார், திரு தைரியநாதன் மற்றும் அவர்கள் குழுவினரோடு தந்தைக்கு சந்தன மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த இருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து வின்சென்ட் டி பவுல் சபை சார்பாக அன்பு சகோதரர்கள் திரு ரெக்ஸ், திரு கிளெமன்ஸ், திரு பிரான்சிஸ் தாஸ் அனைவரும் இணைந்து வின்சென்ட் பவுல் சபை சார்பாக தந்தையை கௌரவிக்க இருக்கிறார்கள். கரவொலி எழுப்புவோம். அடுத்ததாக தமிழ் பாடகர் குழு சார்பாக திருவாளர் தினேஷ் அவர்கள் பாடகர் குழுவோடு இணைந்து தந்தைக்கு பொன்னாடை அணிவித்து நன்றிகளை தெரிவிக்க இருக்கின்றார்கள். கரவொலி எழுப்புவோம். அடுத்ததாக நமது உபதேசியார் அவர்கள் திருவாளர் ஜூலியஸ் பெர்னார்ட் அவர்கள் தந்தைக்கு பொன்னாடை அணிவித்து தனது அன்பினை வெளிப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக வரதை அந்தோனியார் சிற்றாலயம் சார்பாக திருவாளர் எல்சியூஸ் திருவாளர் திரு ஜெயக்குமார் அவர்கள் இப்பொழுது தந்தைக்கு பொன்னாடை அணிவித்து தனது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்த இருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து பங்கு இளைஞர்கள் சார்பில் தந்தைக்கு கௌரவிப்பு நிகழ்வு நடத்த இருக்கின்றனர். ஒரு இளைஞர்கள் சார்பில் ஒரு இளைஞனும் இளைஞி சார்பில் ஒரு இளைஞியும் தந்தைக்கு பொன்னாடை அணிவித்து ஒரு நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். அவர்களை தொடர்ந்து பீடப்பூக்கள் சார்பில் பூக்களை ஏந்தி தந்தைக்கு நன்றி செலுத்த வருகை தருகிறார்கள். பீடப்பூக்கள் சார்பில் அனைத்து மலர்களையும் அழகாக ஏந்தி கரவொலி எழுப்புவோமா? இது ஒரு அழகிய கண்கொள்ளா காட்சி. மலர்களை ஏந்தி தந்தையை கௌரவப்படுத்துகின்ற அழகான காட்சி. பீடப்பூக்கள் சார்பில் பீடப்பூக்கள் புடைசூழ எப்பொழுதும் இந்த பீடத்திலே அலங்கரிக்கும் பங்கு தந்தை அவர்கள் இப்பொழுது பூக்களோடும் அழகாக இந்த நேரத்திலே அலங்கரித்து தன்னை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த அழகிய கண்கொள்ளா காட்சியை நாம் இப்பொழுது படம்பிடிப்போம். நமது கண்களுக்குள்ளும் அதை படம்பிடித்து கொண்டு இந்த நாளை சிறப்பிப்போம். கரவொலி எழுப்புவோம். அவர்களை தொடர்ந்து பிரான்சிஸ்கன் அசிசி 3ஆம் சபை சார்பில் ஜெபக்குழுவினர் தந்தையை கௌரவிப்பார்கள். பிரான்சிஸ்கன் அசிசி 3ஆம் சபை ஜெபக்குழுவினர்கள் தந்தையை பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து மரியன் இளையோர் ஜெபக்குழு சார்பில் தலைவர் டேனியல், பென் மற்றும் எட்வின் அனைவரும் இப்பொழுது தந்தையை கௌரவிப்பார்கள். மரியன் இளையோர் ஜெபக்குழு சார்பில் பொன்னாடை அணிவித்து மலர் செண்டு வழங்கி தந்தையை கௌரவிப்பார்கள். கரவொலி எழுப்புவோம். இவர்களை தொடர்ந்து திருப்புகழ் மாலை ஜெபக்குழுவினர் தந்தைக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். அவர்களை தொடர்ந்து ஃபாத்திமா யூடியூப் சேனல் சார்பாக குமரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு படத்தை சிறப்பு பரிசாக வழங்குகிறார்கள். சேர்ந்த திருவாளர் ஜோசப் மற்றும் திருமதி சகாயமேரி அவர்கள் இப்பொழுது தந்தையை வாழ்த்தெடுக்கிறார்கள். ஜேம்ஸ் அன்பியம் சார்பாக
பொருட்கள் தர இருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து அல்போன்சா அன்பியத்தை சார்பாக திரு ஜான்சன் திருமதி ஸ்டெல்லா அவர்கள் தந்தையை கௌரவிக்க இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து அவிலா தெரசா அன்பியத்தை சார்ந்த திரு அருள் அவர்கள் தந்தையை கௌரவப்படுத்துகிறார்கள். அவர்களை தொடர்ந்து தனிஸ்லாஸ் அன்பியத்தை சார்ந்த திரு அற்புதசாமி அவர்கள் தந்தையை கௌரவப்படுத்துகிறார்கள். கார்மல் அன்னை அன்பியம் சார்பாக திரு ஜோசப் அலெக்சாண்டர் அவர்கள் தந்தையை கௌரவிக்கின்றார்கள். ஜெபமாலை அன்பியம் சார்பாக தந்தையை கௌரவிக்கிறார்கள். ஃபாத்திமா ஸ்டால் அதன் சார்பாக திரு லியோ அவர்கள் இப்போ தந்தையை கௌரவிக்கின்றார்கள். மதர் தெரேசா டோன்போஸ்கோ அன்பியம் சார்பாக தந்தையை இப்பொழுது கௌரவிக்கின்றார்கள். கிளாரா அன்பியம் சார்பாகவும் தந்தையை இப்பொழுது கௌரவிக்கின்றார்கள். அவர்களைத் தொடர்ந்து மலர் அலங்காரம் செய்யும் திரு ஜேக்கப் அவர்கள் தந்தையை கௌரவிக்கின்றார்கள். மேலும் எஸ்.ஏ. டேவிட் மற்றும் ஜான் அவர்கள் தந்தையை கௌரவிக்க இருக்கின்றார்கள். மேலும் தந்தையை கௌரவிக்க திருவாளர் வெனிஸ் லியோ அவர்கள் தந்தைக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார்கள். அன்பிய மக்கள் தந்தையிடம் ஆசி பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது ஏற்புரை ஏற்று இறுதி ஆசீர் வழங்க அருத்தந்தை பாசமிகு தாமஸ் இளங்கோ அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறுதி நிகழ்வாக ஏற்புரை ஏற்று வழங்க நமது பாசமிகு அருத்தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து இறுதி பாடல் பாடப்படும். ஏற்புரெல்லாம் இல்லை, மிகுந்த நன்றி. சாப்பிட போவோம் வாங்க. மிகுந்த மகிழ்ச்சி. தேங்க்யூ. பாட்டு பாடுறீங்களா? நீங்கள் அப்படியே பாட்டு பாடு. லாஸ்ட்டு பாட்டு, இறுதி பாட்டு, நன்றி பாட்டாக பாடுறங்க. சாப்பிட போகலாம். நம்ம மக்கள் அப்படியே பாடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் அந்த கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் அந்த கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி
என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் என்ற நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் என்ற நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உங்கள் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.